தம் பகுபத உறுப்பிலக்கணத்தில் ஆடியது என்ற சொல்லை எவ்வாறு பிரிப்பதுன்னு பார்த்தோம்னா, பகுதி எப்போதுமே கட்டளையாக இருக்கணும். ஆடு அப்படின்னு பிரித்தாச்சு. ஆடியதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? ஒன்றன்பால் வினைமுற்று. அப்போ ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி என்ன அப்படின்னா, அது என்பது ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. இந்த தூளை இத்து கூட்டல் ஊருக்கு, அதனால் ஆடிய தூன்னு பிரிக்கக்கூடாது. ஏன்னா அது வினை எச்சமாக இருந்தால் தான் அப்படி பிரிக்கணும். இது ஒன்றன்பால் வினைமுற்றுங்கனால அதுன்னே பிரிச்சுக்கணும். அப்போ ஆடு அது. இப்போ ஆடியதுங்கிறது என்ன காலம்? இறந்த காலம். இறந்த கால இடைநிலை என்னென்ன இருக்குது? இத்து இருக்குது, இட்டு இருக்குது, இரு இருக்குது, எண்ணு இருக்குது. இங்கே இத்து வராது, ஆட்டித்தியன்னு வராது, இட்டு வராது, ஆட்டியதுன்னு வராது, எரு வராது, ஆறியதுன்னு வராது. அப்போ எண்ணு தான் வரும். அப்போ எண்ணு போடுறோம். அப்போ ஆடினது அப்படின்னு வரும். இப்போ உங்களுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, மேலே உள்ள வார்த்தை ஆடியதுன்னு இருக்குது, கீழே நம்ம பிரிக்கும் பொழுது ஆடினதுன்னு இருக்குது. அப்போ இது தவறு இல்லையான்னு சந்தேகம் வரும். அப்போ என்ன பண்ணணும்னா, எண் என்ற இறந்த கால இடைநிலையில் இருக்கக்கூடிய எண்ணை அடைப்புக்குறியில் போட்டுடணும். அடைப்புக்குறியில் போட்டோம்னா உச்சரிக்கும் போது ஆடியது அப்படின்னு சொல்லிடுறோம். பிரித்து எழுதும்போது ஆடு பகுதி இன் இறந்த கால இடைநிலை அது ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு எழுதலாம். இதை ரெண்டையும் சேர்த்து சொல்லுகிற போது ஆடு எது, ஏன்னா அடைப்புக்குறியில் இருக்கிறத உச்சரிக்கும் போது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எழுதும் போது, ஏன்னா ஈ என்பது இங்கே இறந்தகால இடைநிலை இல்லை, எண்ணு என்பது தான் இறந்தகால இடைநிலை. அதனால் எண்ணு சேர்த்து விட்டோம். ஆனால் உச்சரிக்கும் போது எண்ணு வந்துச்சுன்னா ஆடினதுன்னு வரும். எனவே அதை அடைப்புக்குறியில் சேர்த்துட்டு உச்சரிக்கும் போது அதை விட்டுட்டு தான் உச்சரிக்கணும். அப்போ ஆடு எது அப்படின்னு வந்துடுது. நன்றி, வணக்கம். இப்படி தான் பிரிக்கணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.